மானுடம் எதை சொல்லி ஆருடம் கொள்கின்றது? பிறர் வளர்ச்சி மீது போட்டிகளும் பொறாமையும் கொள்கின்றது. பிறர் வளர்ச்சிகள் இருந்து இறங்கிவிட்டால் பெரும் மகிழ்ச்சிகள் கொள்கின்றது. சூழ்நிலைகள் வாழ்நிலைகள் ஒரு மனிதனுக்குள் மாற்றங்களை கொண்டு வரும் பொழுதெல்லாம் மாயங்களாக மனதுக்குள் காயங்களை ஏற்படுத்தும் நிகழ்வுகளை மட்டும்தான் மானுடம் சொல்கின்றது. சரியான மருத்துவம் காட்ட பெரும் உதவிகளை ஏதேனும் சிறிதேனும் உதவலாமா என்ற எண்ணம் வருவதற்கே இங்கு மானுட பிறவிகளுக்கு மாயங்களாக உள்ளது. காயங்கள் இல்லாத மனிதனும் இங்கு இல்லை. அதற்கேற்ற நியாயமான மருந்துகள் பூசிவிடவும் இங்கு ஆளில்லை. வாழ்க்கை அழகானது. இதில் மனித பிறவியாய் நாம் பிறந்து விட்டோம். எண்ணற்ற நிகழ்வுகள் இதற்குள் வந்து செல்லலாம். அதிலும் சோர்ந்து போகும் விதங்களில் நாம் இருந்துவிட்டால் வாழ்வாதாரங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல இல்லாததான் இங்கு உள்ளது. மானுடம் எப்படி வேண்டும்? அழகூற எண்ணங்கள் வேண்டும். அதில் சிறிதேனும் பிறருக்கும் உதவும் என்ற எண்ணங்கள் இருத்தல் வேண்டும். அதுபோல் எண்ணங்கள் ஒவ்வொருவருக்கும் வளரும் நிலை ஆரம்பித்து விட்டால் இங்கு வாழ்க்கை அனைவருக்கும் சமமாகும். வாழும் முறைகள் நெறிகள் அனைவருக்கும் ஒன்றாய் போகும். சிறந்த வாழ்த்தடங்கள் அடுத்த நிலைக்கு செல்லும். என் உறவுகளே, எண்ணற்றவைகள் நம்மை இயக்கும் சக்திகளாக இருந்தாலும் ஒற்றுமை என்னும் பலம் மனிதர்களுக்குள் இருக்கும் விதம் இருந்துவிட்டால் எடுத்த நொடிகளும் நம்மை முன்னேற்றி செல்ல உதவும் என்ற நம்பிக்கை நமக்குள் வந்துவிடும். அழகூற இந்த வாழ்வியலை நாம் கையாள மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு தத்துவம் நமக்குள் புரிதல் இருத்தல் வேண்டும். அது புரிந்துவிட்டால் இங்கு போட்டிகளும் பொறாமைகளும் கொள்ளும் எண்ணங்கள் நமக்குள் அமர்ந்து கொள்ளும் நிலைகள் இருக்காது. அடுத்த நிலைக்கு நாம் முன்னேறி செல்ல சிறப்பூற வழித்தடங்கள் தடைவூறுகளாக இருந்தாலும் அகன்று சென்றுவிடும். நாம் வாழ்ந்த இந்த மண்பரப்பின் மீது வந்த அடையாளங்கள் வாழ்ந்த அடையாளங்கள் வரலாறுகளாக மாறிவிடும். என் உறவுகளே, எண்ணற்ற நிகழ்வுகள் நம்மை பார்வைக்கு படங்களாக தெரிந்தாலும் நாம் எவையவையாக வாழ வேண்டும் என்ற எண்ணக்குள் நுழைத்து பிறரும் இந்த உலகில் மண் பரப்பின் மீது அழகாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து பிறருக்கும் உதவும் எண்ணங்கள் சிறிதேனும் நமக்குள் துளிர்விட ஆரம்பமாக இந்த பதிவுகள் இருக்கும் என்றுதான் அழகு தமிழ் கவிதை கழகம் அனுதினமும் இந்த பதிவை